தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்வில் மனச்சோர்வு ஏற்படும் பொழுது உடலும் சோர்ந்து விடுகிறது. சோர்வுகளினால் தளரும் மனிதன் முடங்கிவிடக்கூடாது என்பதற்காகவே தன்னுடைய வல்ல செயல்களால் இறைவன் ஆற்றல் அளிக்கிறார் என்பதை எடுத்து சொல்கிறது இன்றைய வழிபாடு. தளரும் மனிதனை திடப்படுத்தும் உன்னத உணவாகிய நற்கருணையின் வழியாக நாம் வாழ்வு பெறவும் நமது அன்றாட மற்றும் ஆன்மீக வாழ்வில் ஊட்டம் பெறவும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து ஜெனிஃபர் போர்ஜியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிற ஜெனிசியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஞானத்திலே சிறந்து விளங்க உடல் உள்ள சுகத்திற்காக குடும்ப சமாதானத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்து ராஜன் ரெஜிலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஜெமிக்ஷா இறை ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக உடல் உள்ள சுகத்திற்காக நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். சுரண்டை சந்திரன் மரிய நட்சத்திரம் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் குடும்பத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சேர்ந்த மரம் ஜெயஸ்டெல்லா பிரிட்டோ குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஃபாத்திமா அருள் ஜெகநாதன் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து கைகூடச் செய்ய தொழில் முன்னேற்றத்திற்காக கடந்த வியாழனன்று பிறந்தநாள் கொண்டாடிய ஹெவன்சி ஸ்னோஃபாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகத்தோடு வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கீழச்சுரண்டை திருவாளர் இருதய கார்மேல் குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த மைக்கேல் அவர்களது 2வது ஆண்டு நினைவில் அன்னாரது ஆன்மா ஆண்டவருக்கு இளைப்பாற வேண்டும் என்றும் குடும்ப கருத்துகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரோடு கொண்ட உறவை புதுப்பித்து கொள்ளுகின்ற நாள். தேவாசீர்வாதத்தால் நிரப்பப்படுவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, நீர் கற்றுத்தருவதை உம் அன்பு குழந்தைகள் நாங்கள் விருப்பத்தோடு செய்ய வரந்தாரும். அதனால் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப மகிழ்ச்சியில் நிலைத்திருப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. பசியும் தளர்ச்சியும் எவ்வளவு பெரிய மனிதர்களையும் முடக்கிவிடுகிறது. எலியாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. தன் உயிரை காப்பாற்ற அஞ்சி ஓடி ஒளிந்து கொண்ட எலியா இறைவாக்கினர் தான் வாழ்ந்தது போதும் என்று தன் உயிரையும் மாய்த்து கொள்ள துணிகிறார். மனம் தளர்வுற்ற எலியா தொடர்ந்து பயணிக்க வியத்தகு உணவின் வழியாக கடவுள் ஆற்றல் தந்ததை எடுத்துரைக்கும் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். அவ்வுணவினால் வலிமையடைந்த எலியா 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார்.
அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வசனங்கள் 4 முதல் 8 வரை. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வசனங்கள் 4 முதல் 8 வரை. அந்நாட்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூரை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நானும் மயங்கி போனேன்.
இரண்டாம் வாசக முன்னுரை. தூய ஆவியாரின் தூண்டுதல் மற்றும் வழிகாட்டுதல் மட்டுமே கிறிஸ்தவ வாழ்வு சிறப்பானதாக இருப்பதற்கு அடிப்படையானது என்பதை புனித பவுல் தன்னுடைய கடிதங்களில் வலியுறுத்துகிறார். அதே வேளையில் நமது செயல்களில் எவையெல்லாம் கிறிஸ்தவ ஒழுங்கிற்கு எதிராக இருக்குமோ அவை தூய ஆவிக்கு துன்பம் தருபவை என எடுத்து சொல்லும் இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வசனங்கள் 30, மேலும் அதிகாரம் 5 இறை திருவசனங்கள் 2. சகோதர சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பழியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 6வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 41 முதல் 51 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்ந்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவார். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆண்டினுடைய பொதுக்காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய வாசகங்களை வாசித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக முதல் வாசகம் இறைவாக்கினர் எலியாவை பற்றி சொல்லுகிறது. விவிலிய கதாபாத்திரங்களில் ரொம்ப முக்கியமானவர்கள் பலர் உண்டு. அதிலே மோயிசனும் எலியாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாபோர் மலையின் மீது உருமாறிய பொழுது அங்கே அவரோடு வந்து பேசினார்கள். ரொம்ப முக்கியமான கன்சல்டேஷன் மீட்டிங் அது. ஏன்னா அடுத்து உடனே கல்வாரி ஃபைனல் டச். அப்போ அந்த ஃபைனல் மேட்சுக்குள்ளே இறங்குறதுக்கு முன்னால் யாரிடம் பயிற்சி பெறுகிறார் அல்லது திடப்படுத்துகிறார் அல்லது கன்சல்ட் செய்கிறார் என்று பார்த்தால் மோயிசனும் எலியாவும். அப்படிப்பட்ட முக்கியமான இறைவாக்கினர் எலியாவின் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையுமே நாம் மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதில் முக்கியமாக இந்த எலியாவினுடைய பயணம், ஒரேபு மலையை நோக்கிய பயணம் முக்கியமானது. ஏனெனில் நானும் பயணிகள், நீங்களும் நானும் இந்த உலகத்திலே திருப்பயணிகள். விண்ணகத்தை நோக்கிய, விண்ணக வாழ்வை நோக்கிய, நம்முடைய பூர்வீகத்தை நோக்கிய திருப்பயணிகள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு பயணத்தின் ஆரம்பமும் கவனிக்கப்பட வேண்டியது. உங்கள் பயணம் எதுவரை போகும் என்றால், எது உங்களை ஊக்கப்படுத்தியதோ, எது உங்களை பயணப்பட செய்ததோ அதற்கேற்ப உங்கள் பயணத்தின் ஆரம்பம் அமையும். பிரியமானவர்களே, நாங்கள் கல்லூரிக்கு போகிற பொழுது இதை பேசுவதுண்டு. நிறைய மாணவர்கள் இருப்பார்கள். ஒவ்வொருவராக பார்த்து, நீ ஏன் இந்த கல்லூரி படிப்பு படிக்கிறாய் என்று சொன்னால், நிறைய பேர் சொல்வது, எனக்கு வாழ்க்கையில் வேறு வழி கிடையாது, என் பெற்றோர் இப்படிப்பட்ட கடினமான சூழலை, வறுமையை சந்தித்தவர்கள், நான் வாழ்வில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த கல்வி எனக்கு முக்கியம். ஆனால் சில மாணவர்கள் சொல்வார்கள், ஒரு சர்டிஃபிகேட் வேணுங்கிறதுக்காக படிக்கிறோம், பிறகு முடிச்சுட்டு கல்யாணம் முடிச்சு போகிறோம், அல்லது இந்த படிப்பு முடிஞ்ச உடனே எங்கள் வீட்டில் ஏற்கனவே கம்பெனி வச்சுருக்கிறாங்க, தொழில் வச்சுருக்கிறாங்க, அதை போய் பார்க்கணும், ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் மரியாதை, மதிப்பு. ரெண்டு பேருடைய பயணமும் வேறுபட்டது. ஏனெனில் ஆரம்ப புள்ளி இவனுக்கு இது வாழ்வா சாவா என்கின்ற போராட்டம், இவனுக்கோ இது ஒரு அங்கீகாரம், ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் எந்த பயணமாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த வாழ்வு என்கின்ற பயணமாக இருந்தாலும் சரி, நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டாம். பலர் சொல்வார்கள், ஃபாதர், நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவோடு வாழும்போது எல்லாம் வாடகை வீடு ஃபாதர், அள்ளிக்கிட்டே அலைவோம். ஆகவே எனக்கு என் வாழ்க்கையின் ஒரே லட்சியம் சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும். எனவே நான் உழைத்து கொண்டிருக்கிறேன். 25 ஆண்டுகள் உழைத்து கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டுகிறார். அந்த நாள் பால் காய்ப்பில் அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும். பரவசம், மோட்சமடைந்த பரவசம், மீட்படைந்த பரவசம், இலக்கை எய்த்து விட்டேன் என்கின்ற ஒரு பேரானந்த பரவசம். இது அவருக்கு மட்டுமில்லை, ஒரு நகை வாங்கியவராக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல உணவு உண்டவராக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில் ஏதோ ஒரு சாதனை, ஒரு பரிசு, ஒரு போட்டியிலே கலந்து கொண்டு ஒரு பதக்கம் வாங்கியவராக இருக்கலாம். இதற்காகத்தான் நான் ஓடிக்கொண்டிருந்தேன், இதற்காகத்தான் நான் உழைத்து கொண்டிருந்தேன். என்னோடு இருப்பவர்கள் என்னை அசிங்கப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். அன்றைக்கு நான் முடிவு செய்தேன், இந்த சாதனையை நான் செய்யாமல் உட்கார்வதில்லை என்று. இன்றைக்கு சாதனை செய்துவிட்டேன், இனி ஓய்வெடுப்பேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நம்முடைய வாழ்வின் பயணம் இப்படி யாராவது நம்மை அசிங்கப்படுத்தியதால், அவமானப்படுத்தியதால், அல்லது நமக்குள்ளே காயப்பட்டதால், அல்லது ஒரு வெறுமையிலிருந்து, இல்லாமையிலிருந்து தொடங்கினால் அந்த கோல், அந்த ஒரு இடம் வந்தவுடன் நம்முடைய பயணம் நின்றுவிடும். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த எலியாவின் பயணமும் ஏறக்குறைய அப்படி ஆரம்பித்ததுதான். எலியா பயணம், ஏன் இந்த பயணம் தெரியுமா? மலையை நோக்கி ஓட்டம். அவர் ஒரு 400 இறை வாக்கினர்கள், பொய் இறை வாக்கினர்கள், இசபேலின் கையாட்களை கொன்று விடுகிறார். பிரியமானவர்களை, இசபேல் இவரை கொல்லணும்னு வரட்டுறா. இப்போ இந்த எலியாவுக்கு ஒரு 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 உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம், ஒரு வலி, ஒரு சோதனை, ஒரு வேதனை. என்னன்னா, கடவுளுக்காக நான் இந்த பணியை செய்தேன்,
கடவுள் என்னைய கொல்ற நிலைமையில கொண்டாந்து விட்டார. இந்த எலியாவர், இந்த இசபேல் என்கின்ற அரசி என்னை கொன்றுவா, பயந்து ஓடினார். அச்சத்தினால் உங்கள் பயணம் இருந்தது என்றால், இன்னைக்கு 2வது வாசகத்தில் இன்னும் கொஞ்சம் சொல்லுகிறது, மனக்கசப்பினால், சீற்றத்தினால், கோபத்தினால், பொறாமையினால், வெறுப்பினால், பகையினால், பழியினால் உங்கள் பயணம் தொடங்கியது என்று சொன்னால், ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அந்த பயணம் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா, இந்த எலியா இறைவாக்கினர் வேகமாக ஓட்டம் எடுத்தார். ஒரு நாள் ஃபுல்லாக பயணப்பட்டு போயிட்டு ஒரு சூறை செடி வந்தவன் அதற்கு கீழே போய் உட்கார்ந்து கொண்டார். போதும் போ, தப்பிச்சாச்சு, இவ்வளோதான் நமக்கு தேவை, அவ்வளோதான். ஒரு சின்ன வெற்றியில், ஒரு சின்ன சாதனையில், அல்லது ஏதோ ஒன்றை சின்னதாக, ரொம்ப சின்னதாக, ஆனால் அவங்களுக்கு அது சின்னது கிடையாது, அவங்களுக்கு அது ரொம்ப பெருசு. ஆனால் வாழ்க்கைங்கிற ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதித்த சாதனைகள் அல்லது உங்கள் இலக்கு, நீங்கள் ஓடி தேடிய பட்டமோ பதவியோ அதிகாரமோ பணமோ செல்வமோ அல்லது ஆளுமையோ அல்லது பெருமையோ அல்லது கௌரவமோ எந்த வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வைத்துக்கொண்டு ஓடிய இலக்கு இன்றைக்கு வாசகம் சொல்லுகிறது ஒரு ஆமணக்கு செடி, அவ்வளவுதான். அதுக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டு எலியாவின் வேண்டுதல் எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவரே என்னை கொன்றுங்க, போதும், ஓடி ஓடி களைத்து போனேன், இந்த பிள்ளைகளுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சேன், கடைசியில் இந்த குழந்தைகள் என்னை மதிக்கலை, எனக்கு தேவையான ஒரு சந்தோஷத்தை தரலை, நான் இனி இருந்தென்ன செத்தென்ன, என் சகோதர சகோதரிகளுக்காக நான் செய்த தியாகம் என்ன, இந்த ஊருக்காக, இந்த அன்பியத்திற்காக, அல்லது இந்த நிறுவனத்திற்காக, அல்லது ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன், கடைசியில் என்னை கேவலப்படுத்திலாம் அனுப்பிட்டாங்க. ஆண்டவரே போதும், வாழ்ந்தது போதும். பிரியமானவர்களே, இப்படி வெறுமையில் தொடங்கிய பயணம் எங்கே போய் சேர்ந்தாலும் அந்த சூறை செடி அவ்வளவுதான். நம்முடைய இறுதி உள்ளத்திலே ஒரு வெறுப்பை, ஒரு கசப்பை தான் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் கடைசியில் நம்முடைய வாழ்க்கை நிறைவு பெறுகிற பொழுது நிம்மதி நிறைவு என்பது இருக்காது, வெறுமையும் கசப்பும் தான், அல்லது வெறுமையும் சோர்வும் தான் வந்து நிற்கும். இந்த எலியாவினுடைய பயணம் அப்படிப்பட்ட பயணம். ஆண்டவர் இந்த பயணத்தை தடுத்து நிறுத்துகிறார், அவரை தட்டி எழுப்புகிறார். விழித்துக் கொள்ளுங்கள் இறை மக்களே, ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, தயவு செய்து உங்கள் பயணம் இப்படி ஆரம்பித்திருந்தால் 2வது பயணத்தை தொடங்குங்கள். ஒரு நாள் முழுவதும் விடிந்த பிறகு, இதோ அந்த இடத்திலிருந்து அவர் சோர்வினால் படுத்த பிறகு 2வது பயணத்தை ஆண்டவர் அவருக்கு தட்டி எழுப்புகிறார். தம்பி எந்திரி, தூங்குனது போதும், ஓய்வெடுத்தது போதும், நீண்ட தூரம் பயணப்பட வேண்டும். வாழ்வு என்பது ஒரு நீண்ட தூர பயணம், சும்மா ஷார்ட் இல்லை, லாங். ஏன்? ஒரேபு மலை, கடவுள், இறைவன். பிரியமானவர்களே, இந்த உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்புக்குள்ள மனசு இருக்குல்ல, மனசுக்குள்ள ஒரு ஆற்றல், எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜிக்குள்ள கடவுள் என்கின்ற உயிர், உயிர் என்கின்ற ஆன்மா உள்ள இருக்கு. அது இல்லைன்னா இந்த பொருள் ஜடம். என்றைக்கு என்னை விட்டு அந்த உயிர் பிரிந்ததோ, என்றைக்கு எனக்குள் இருந்து அந்த ஆன்மா, அந்த இறைமை போதும் என்று சொன்னதோ, அன்றைக்கு இந்த உடம்பு பேசாது, எந்திக்காது, நடக்காது. கொஞ்ச நாள் கொண்டு போய் கல்லறையில் வச்சிருவாங்க, அழுகி நாட்டம் அடித்து காணாமல் போய்விடும். ஆனால் எனக்குள் இருக்கிற அந்த இறைமை, இதுக்குள்ளே இருக்கு. விண்ணக வாழ்வு என்பது, ஒரேபு மலை என்பது எங்கேயோ கண்காணாத தூரத்தில் அல்ல, எனக்குள் இருக்கிற இறைமை. எனவேதான் எலியா இறை வாக்கினரை ஆண்டவர் தட்டி எழுப்பி எந்திரிச்சு பார்த்தா அங்க சாப்பாடு இருக்கு, கடவுள் வைத்த சாப்பாடு, கடவுள் கொடுத்த உணவு. அதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் இயேசு சொல்லுகிறார், நீ என்ன சாப்பிட்டாலும் சரி, நீ என்ன நிரப்பினாலும், உன்னை நிரப்பினாலும், நீ ஏசி, சோஃபா, டைல்ஸ், அல்லது மாட மாளிகை, காரு, பங்களா, அல்லது உறவுகள், சொந்தங்கள், பணம், பட்டம், பதவி, அதிகாரம், என்னென்ன இருக்க நீ எல்லாத்தையும் வச்சு உன்னை நிரப்பி பாரு. ஒரு நாள் பயணத்தில் சோர்ந்து விடுவாய். ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடியவுடன், ஒரு சூறை செடி வந்தவுடன் ஓய்வெடுத்து விடுவோம் என்று உனக்கு தோன்றிவிடும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தர்றதை சாப்பிடு. மனிதன் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமல்ல, ஆண்டவரின் வாக்கினாலும். எசேக்கியேல் புத்தகம் சொல்லுகிறது, இதோ சாப்பிடு, ஏட்டுச்சூளை சாப்பிட்டு என்னை நிரப்பினேன், எனக்குள்ளே ஆவியானவர் கொழுந்து விட்டறிந்தார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவேதான் நற்செய்தியில் இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், என்னை உண்பவன் என்னால் வாழ்வான். இதை யார் கற்றுத் தருவா? உனக்குள் இருக்கிற இறை தந்தை. ஒவ்வொருவருக்குள்ளும், ஒவ்வொரு உயிருக்குள்ளும் அந்த உயிரின் தன்மை என்று சொல்லப்படுகிற கான்சியஸ்னஸ் என்று சொல்லுகிறார்கள். விழிப்பு நிலை என்பது, ஆன்ம நிலை என்பது, ஆன்மாவின் தன்மை என்பது இறைமை.
ஒரேபு மலையில் குடியிருக்கிற இறைவன் நமக்குள் இருக்கிறார். என்ன இந்த சந்தடியில் சத்தத்தில் மனுஷங்களை பார்த்தா கடுப்பு பொறாமை, நம்மளை ஏமாத்தினவங்க, நம்மளை பகைச்சவங்க, அல்லது நம்மளை சுற்றி இருந்து நம்மளை அசிங்கப்படுத்துறவங்க, இவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த மனசு கொந்தளித்து கொந்தளித்து எழுப்புவதால் உள்ளிருக்கிற இறைவனை காண முடியாது என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 சீடர்களை அழைத்து கொண்டு மலை மீது போவார். எவனும் கிடையாது. அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் காட்டுக்கு ஓடினது ஏன்? இன்னைக்காவது இவ்வளவு ஜனத்தொகை, அன்னைக்கு மொத்தமே ஒரு ஊரில் 50 பேர் தான் இருந்திருப்பான். அந்த 50 சனியனும் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் காட்டுக்கு போவான். அங்கே போய் காட்டுக்குள்ள தன்னந்தனியாய் அந்த மலையில் அந்த மரத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது எதுவும் நினைவுக்கு வராது. தான் மட்டும், தனக்குள் இருக்கிற இறைமை மட்டும், அந்த உயிர்த்தன்மை மட்டும், அந்த ஆன்மா மட்டும். எனவே தான் ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார், இதோ இந்த சாப்பிடு. பிரியமானவர்களே, ஆச்சரியத்தை பாருங்க. சாப்பிட்டுட்டு அந்த ஆள் நடந்தான் 40 இரவும் 40 பகலும் நடந்து ஆண்டவரின் மலையை சென்றடைந்தான். கடவுள் வருகிற இந்த உணவு, கடவுள் தருகிற இந்த ஆவி, கடவுள் தருகிற இந்த அன்பு, கடவுள் தருகிற இந்த மன்னிப்பு, கடவுள் தந்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதம் நமக்குள் நிறைந்து நின்றால், என 2வது வாசகம் 2 சொல்லுது, நீ பயணப்படுகிற பொழுது எல்லாத்தையும் கலத்தி தூரப்படு. உனக்கு தேவையான உணவு 2 தான். ஒன்று அன்பு, இன்னொன்று மன்னிப்பு. நீங்கள் அன்பு செய்தால் காயப்படுவீர்கள். அன்பு செய்தால் காயப்படாமல் இருக்கவே முடியாது. காயப்பட்டவனை கோபப்படாத, காயப்பட்டவனை மன்னித்து விடு, காயப்படுத்தியவனை மன்னித்து விடு. 2 முக்கியம். அன்பு செய்யணும், அதனால பிரச்சனை வரும், அதனால காயம் வரும், வெறுப்பு வரும், நம்மை பகைப்பார்கள், நம்மை அழிக்க நினைப்பார்கள். நாம போயிட்டே இருக்கணும், நம்ம நின்றக்கூடாது. நம் பயணம் இறைமை இறுதி வரை, இறைவனை தேடி தொட்டு அனுபவிப்பது வரை போய்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு ஒன்னே ஒன்று இருக்கணும், மன்னிக்கின்ற உள்ளம் இல்லைன்னா உங்களால் பயணப்படவே முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அதை ஆழமான முறையிலே, அழுத்தமான முறையிலே சொல்லித் தருகிறார். எனவே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த பகுதிகள், இன்றைய வாசகங்கள் ரொம்ப அழுத்தமான ஒரு காரியத்தை சொல்லித் தருகிறவை. வாழ்வின் பயணம் தடைபடுவது சோர்வினாலும் சுகத்தினாலும். இதோ ஒரு நாள் பயணச்சோர்வு, இந்த சூறை செடி கிடைத்தது என்கின்ற ஒரு சொகுசு. எனவே நம்முடைய வாழ்வின் பயணம் இப்படி எந்த சொகுசில் அல்லது எந்த சோகத்தில் தடைப்பட்டு நின்றாலும் நமக்கு தேவை 2. ஒன்று ஆண்டவர் தருவதால் நிரப்பப்படுதல், 2வது நமக்குள் இருக்கிற இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல். எனக்குள் இருக்கிற இறைமையை நான் கண்டுணர்ந்து கொள்வேன் என்று தாகத்தோடு நம்புதல். 2 காரியம் விளக்கணும், 2 காரியம் எடுக்கணும். நம்முடைய பயணம் நிச்சயமாக ஒரேபு மலை என்கின்ற ஆண்டவரை தேடி தொடும் பயணமாக அமைவதாக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அன்பு இறைவா, எம் கத்தோலிக்க திரு அவைக்காக மன்றாடுகிறோம். நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என எலியாவுக்கு சொல்லப்பட்ட வாக்கு இன்று தங்களுக்கும் பொருத்தமானது என்பதை எம் திரு அவை தலைவர்கள் உணர்ந்து கிறிஸ்துவை தங்களது வாழ்வின் அடிப்படையாக கொண்டு மன உறுதியுடன் தொடர்ந்து பயணிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் நாட்டிற்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். எம் இந்திய நாட்டு தலைவர்கள் நாட்டின் ஒற்றுமையையும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியையும் மட்டுமே மனதில் கொண்டு மக்களை பிளவுபடுத்தாமல் அனைவருக்குமான வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கவும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமைகளும் வசதிகளும் கிடைக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் பங்கு சமூகத்திற்காகவும் கத்தோலிக்க கிறிஸ்தவர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். ஒரே கிறிஸ்தவ சமூகமாகிய நாங்கள் அனைவரும் தூய ஆவியாருக்கு ஏற்ற வாழ்வு வாழவும் எங்களது வாழ்வில் புனித பவுல் சுட்டிக்காட்டும் மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் போன்றவற்றை தவிர்த்து உறவோடு சிறந்திருக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காக கொடுக்கின்றேன். இந்த இயேசுவின் வார்த்தையின் பொருள் உணர்ந்து எங்களது வளர் இனம் தலைமுறையினர் நற்கேரின் மீது ஆழமான பக்தியும் பற்றும் வளர்ந்து கொள்ளவும் தினசரி திருப்பலியில் பங்கேற்று நற்கருணை உட்கொள்ளவும் ஆர்வம் அவர்களில் பெருகவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கின்ற எம் நாட்டிற்காக மன்றாடுகிறோம். எம் நாட்டின் சுதந்திரத்தையும் வளர்ச்சியையும் மனதில் கொண்டு பாடுபட்ட தலைவர்களை நினைத்து போற்றும் நாங்கள் இன்று எங்களது நாட்டின் வளர்ச்சியிலும் ஒற்றுமையிலும் முழு ஈடுபாட்டுடன் செயல்படவும் சுதந்திர நாட்டில் மக்கள் அனைவரும் சுதந்திரத்தோடு வாழவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, இத்தெய்வீக திருப்பலியை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இதோ மது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை பெற்று தருவதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கிறீர். மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி கிறிஸ்துவின் கீழ்ப்பிடிதலால் எங்களை மீட்டு கொண்டீர். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, அது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் கிறிஸ்துவில் மரித்த மரிய நட்சத்திரம், மைக்கேல் இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்தவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது துறவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி முற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் சுரண்டை பங்கு சுரண்டையில் இருக்கும் தாப்பனார் காணிக்கராஜ், தாய் அழகு பார்வதி இவர்கள் மகன் ஜோயலுக்கும், சுரண்டை பங்கு சுரண்டையில் இருக்கும் தாப்பனார் அழகுராஜ், தாய் தங்க மாரியம்மாள் இவர்கள் மகள் அழகு சுப்ரியாவுக்கு திருமணம். இது இரண்டாவது அறிக்கை. கூட்டப்பள்ளி பங்கு கூட்டப்பள்ளியில் இருக்கும் தாப்பனார் சூசை அந்தோணி, தாய் சகாயராணி இவர்கள் மகன் சகாய ஜேக்கிற்கும், சுரண்டை பங்கு சுரண்டையில் இருக்கும் தாப்பனார் குழந்தையாகப்பன், தாய் மேரி இவர்களுக்கு மகள் ராஜாத்திக்கு திருமணம். இது முதலாவது அறிக்கை. இத்திருமண அறிக்கையை தடை இருந்தால் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இறைமக்கள் பொறுப்பு. இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 12ஆம் தேதி திங்கள் மாலை 7 மணிக்கு சூசேப்பர் அன்பியத்தில் திருப்பலி. 13ஆம் தேதி செவ்வாய் தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் நண்பகல் 11:30க்கு நற்கருணை ஆசீர் குணமளிக்கும் திருப்பலி. தொடர்ந்து ஒவ்வொருயிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர். தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 15ஆம் தேதி யாழன் புனித கன்னிமரியாளின் விண்ணேற்பு பெருவிழா. அன்று காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 16ஆம் தேதி வெள்ளி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 17ஆம் தேதி சனி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. மாலை 7 மணிக்கு ராஜகோபால் பெரியில் ஞாயிறு திருப்பலி. 18ஆம் தேதி ஞாயிறு பொதுக்காலத்தின் 20ஆம் ஞாயிறு. அன்று காலை 7:15க்கு விகே புதரிலும் காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும் ஞாயிறு திருப்பலிகள். இவ்வாறு ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் மரியன்னை அன்பியும். மரியன்னை அன்பியத்திற்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை சூசேப்பர் அன்பியும் சிறப்பு செய்வார்கள். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் கவன்சி, சுனோபா, ஜென்சி இவர்களுக்கு நாம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறி கரவொலி மூலம் நன்றி சொல்வோம். சூசேப்பர் அன்பிய திருப்பலி நாளை மாலை 7 மணிக்கு ஜேம்ஸ் ராஜம் இவர்கள் இல்லத்தில் நடைபெறும். சூசேப்பர் அன்பிய குடும்பங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். இன்று மாலை 5 மணிக்கு தூய பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினர் கூட்டமானது பிரான்சிஸ் அசிசியார் கபியில் வைத்து நடைபெறும். உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளவும். புனித கிலேலியாயன் திருவுருவம் இந்த வாரம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஜெரால்ட் மகேஷ் இவர்கள் இல்லத்திலிருந்து மிக்கேல் லக்ஸி இவர்கள் இல்லத்திற்கு ஜெபிப்பதற்காக எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. இத்திரு நிகழ்வுகளில் கிலேலியா சபை உறுப்பினர்கள் அனைவரும் பக்தியோடு கலந்து கொண்டு புனித கிலேலியா வழியாக இறையருளை பெற அன்புடன் அழைக்கின்றோம். புனித அந்தோனியார் ஜபக்குழுவின் மாதாந்திர கூட்டம் இன்று மாலை 7 மணிக்கு திரு எல் வியாகப்பன் சகாயமேரி இவர்கள் இல்லத்தில் நடைபெறும். ஜபக்குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் தவறாது கலந்தும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மதியம் திருப்பலி முடிந்தவுடன் அனைவருக்கும் அசன உணவு வழங்கப்படுகிறது. இதற்காக 2 மீன் 5 அப்பம் 12 கூடை என்ற அமைப்பிலிருந்தும் தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் அன்று புனித அந்தோனியார் ஜபக்குழு மற்றும் பல குடும்பங்கள் இணைந்து இந்த அசனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது நாளை மறுநாள் தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய். அந்த அசன உணவுக்காக காணிக்கையாக கொடுக்க விரும்புகிறவர்கள் பொருளாகவோ பணமாகவோ பங்கு தந்தையிடமோ அருள்ராஜ் அவர்களும் கொடுக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இந்த அருமையான நேரத்திலே நான் இந்த சுரண்டை பங்கிற்கு வந்ததில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய பெயர் செபஸ்டி. நான் இறையாளித்தலுக்காக புனித காணிக்கை என்னை கன்னியர் சபையிலிருந்து வந்திருக்கிறேன். இங்கே நிறையா குழந்தைகள் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த திருப்பலி முடிந்த பிறகு 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற குழந்தைகள் அனைவரையும் சந்திக்க விரும்புகிறேன். அனைவரும் இந்த சுரண்டை பங்கிற்கு வர வாய்ப்பளித்த தந்தைக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். ஒரு 10 நிமிடம் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மன்றாடுவோமாக.
இதய அமைதியே இறைவா, இத்தெய்வீக திருப்பலியை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இதன் பேராற்றலால் எங்கள் வாழ்வு நிரப்பப்படுவதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.